நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளைய தினம். வருகிற பிப்ரவரி மாதம் இந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வு வந்து பேப்பர் 1 வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து விட்டுருக்கோம். இப்போ அடுத்து வந்து பேப்பர் 2 பார்க்கணும். இது சாட்டர்டே, இது மதியம் நடக்கக்கூடிய தேர்வு. மதியம் 2 to 5 வரைக்கும் நடக்கும். பிரவேசிகா டு பூர்ணாக்கு அப்படின்னா மொத்தம் மார்க் வந்து 100 மார்க்ஸு. ஷம்மி அப்படின்னா நேரம் வந்து 3 மணி நேரம். फर्स्ट वन किनकी 5% के उधर एक या दो वाक्य में लिखिए. இது வந்து ஸ்மால் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மொத்தம் மார்க் வந்து 10 மார்க்ஸு. மொத்தம் இதில் வந்து டோட்டலாக 8 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இனி வந்து 5 மட்டும் அட்டன் பண்ணணும். ஒன்றுக்கு 2 மார்க்ஸு. सेकंड रोमन किसी एक पात्र पर टिप्पणी लिखिए. இந்த பாத்திரம் அப்படின்னு இந்த கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதணும். மார்க் வந்து 5 மார்க்கு. தேர்ட் ரோமன் கிஷி ஏக்கு பாத்திரக்கா சரித்திர சித்திரன் கீஜே. இது வந்து எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் 3 இருக்குது. ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதணும். மார்க்கு 10 மார்க்கு. फोर्थ रोमन किन किन 3 की संदर्भ सहित व्याख्या कीजिए. ईआरसी சந்தர்ப்பம் வியாக்கியாவும் விளக்கம் எழுதணும். குறிப்பு விளக்கம். மொத்த மார்க் வந்து 15 மார்க்ஸு. அவங்க டோட்டலாக வந்து 6 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 3 மட்டும் எழுதணும். ஒன்றுக்கும் 5 மார்க்கு. ஃபிஃப்த் ரோமன் கின்கி தோப்பர் டிப்பினியா லிக்கியே. மொத்தத்தில் 4 இருக்குது. இனி 2 மட்டும் எழுதணும். டிப்பினியில் ஒன்றுக்கு 5 மார்க்கு. மொத்த மார்க்கு 10 மார்க்கு. சிக்ஸ்த் ரோமன் கிஷி ஏக்குக்கா சாராம்ச லிக்கியே. எஸ்ஏ மொத்தம் 3 எஸ்ஏ வரும். இதில் வந்து ஏதாவது 1 மட்டும் எழுதணும். மார்க்கு 10 மார்க்கு. செவன்த் ரோமன் வச்சன் பத்திலியே. சிங்குலர் ப்ளூரல் சிங்குலராக மாற்றுறது. ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. மொத்த மார்க்கு 5 மார்க்கு. எயித்து ரோமன் லிங்க்கு பத்திலியே. ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. மொத்தம் வந்து 5 கொடுப்பாங்க. சாய்ஸ் எதுவும் வராது. மொத்த மார்க் வந்து 5 மார்க்கு. ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. நைன்த் ரோமன் ஏக் சப்தமி அர்த்த லிக்கியே. ஒரே வார்த்தையில் அர்த்தத்தை எழுதுக. இங்கே வந்து சென்டென்ஸாக கொடுத்துருவாங்க. அது வந்து ஷார்ட்டாக வந்து நம்ம சுருக்கமாக வேர்ட்ஸாக கொண்டு வரணும். ஜோ ஈஸ்வருக்கு மான்தாகோ. இறைவனிடம் நம்பிக்கை உள்ளவர். சுருக்கமாக வந்து கடவுள் நம்பிக்கையாளர். அதுக்கு வந்து ஹிந்தியில் தான் நம்ம எழுதணும். இந்த இடத்துல ஆஸ்டிக். இன்னொன்று செகண்ட் பார்க்குறோம். ஜோக்கம் போல்தாகோ. குறைவாக செலவு செய்பவர், சிக்கனமாக இருப்பவர். ஹிந்தியில் வந்து மித்தி வகி. இந்த மாதிரி வந்து இங்கே சுருக்கமாக நீங்கள் எழுதணும். ஹிந்தியில் தான் இங்கே ஆன்சர் பண்ணணும். 10th ரோமன் கின்கின் 5% புத்தர் ஏக்கியா தோ வாக்கியமே லிக்கியே. இதில் மொத்தம் வந்து 5 கொஸ்டின் எழுதணும். ஒன்றுக்கு 2 மார்க்ஸ். மொத்த மார்க் வந்து 10 மார்க்ஸு. 10th ரோமனில் டோட்டலாக வந்து 8 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 5 கொஸ்டின் எழுதினா போது எந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியுமோ அது நம்பர் போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒன்றுக்கு 2 மார்க்கு. மொத்த மார்க்கு 10 மார்க்கு. லாஸ்ட் ரோமன் 11th ரோமனில் கின்கின் 3% உத்தர் சவிஸ்தார் லிக்கியே. இது வந்து இலக்கண கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாக இந்த டீட்டெயில் கொஸ்டின் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மொத்த மார்க் வந்து 15 மார்க்ஸு. இனி வந்து 3 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு 5 மார்க்ஸு. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறை வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.